இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. எவ்வளவு கொடுமை பேர் கேட்க மாட்டார்கள். அங்க எதுக்கு சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது, அங்க எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது, ஹிந்தியில இருக்குது, வச்சுக்க, என் தாய்மொழியில் இருக்கணும்ல. உலக நாடுகள்லாம் போனா உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ், எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை, பேச தெரியுதில்ல. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், பேச தெரியுதில்ல. அப்போ யாராவது கேட்டிருக்காங்களா பேர்? கேட்க மாட்டார்கள். இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய், ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உனக்கு கேட்கல. ஒரு நாள் நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். அப்ப நீ என்னை தவிர்த்து விட்டு தள்ளி விட்டுலாம் போக முடியாது. நீ பதில் சொல்லிதான் யோசிச்சு பாரு, எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி நகர்த்துறாங்கன்னு பாரு. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை. வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கான மட்டும் பேர். எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே, சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை. சிந்தனையின் விளைபாடுதான், செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள். அப்ப என்ன சொல்றான் ரூசோ? என்ன சொல்றான்? நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில் போடுன்றான். அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும்? இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்கில் போடணும், சிறையில் போடணும். அப்படி நீ செய்யலையே. நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார்கள். சான்று தம்பி ஆம்ஸ்டாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையோடு இருப்பார். ஒரு மாநில கட்சியின், ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர். அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால், நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா? வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. எடுத்தவன காலை தான் வெட்டுவான். எடுத்தவன காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான்? ஓட முடியாது. அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான். எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான் பாரு. எத்தனை கொலைகள்! ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கிற 200 நாட்கள்ல, இந்த 2004 மட்டும் 24 மட்டும் 595 கொலைகள். இன்னும் 24 முற்று பெறல, அதுக்குள்ளேயே 595 கொலைகள். அது கேளுங்க சட்ட அமைச்சர். அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பேற்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பேற்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே, ஏன் எங்க மீனவ மலைச்சாமி சாவுக்கு ஒரு முத்தம் கூட போய் பார்க்கல? ஏன்? அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவதிங்கன்னு தானா ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ என்ன? ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு நாடு, இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு. ஒரு கொடுமை. எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ற நீ? யாருக்கு இருக்கு? தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்ல. அவர் என்னவோ இருக்கட்டுப்பா, வெட்டி கொலை செய்வதே எப்படி இருக்கிறது? 40 வெட்டு 50 வெட்டுனா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்? நான் அப்ப பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான். சிறையிலிருந்து இப்போ தானே வந்தேன். என்னடா பண்ணேன்? ஒருத்தர் கொன்னுட்டேன். என்ன பண்ண?
அதான ஒரு சின்ன பகையின கோபத்தில், இந்த சாதிய மயக்கத்தில் தான் நான் பண்ணிட்டேன்னு. என்ன பண்ணார்? அப்படி ஓடினாருன்னா தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார். அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினேன்னு. ரொம்ப மனசு இப்போ வலிக்கு. என்னென்ன சும்மா வெள்ளரிக்காயை வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குதுண்ணே மனித சதை இப்படித்தானே அப்படின்னா. இதுதான் அது. என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால், கார்த்திக் சொன்னார் பாருங்க, குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை. ஒவ்வொருத்தனும் 6 கொலை 7 கொலை 11 கொலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில். 90 நாள் தான் வெளியில வந்துருவான். 90 நாள் தான். என்ன சாட்சி இருக்கணும். இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு. எந்த தவறும் செய், நீதி சான்று இல்லாம செய்யதான். சாட்சி இருக்கா கேட்கும், சான்று இருக்கா இல்ல ரிலீஸ். நீ எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், எத்தனை பேரையும் வன்புணர்வு செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம், எவ்வளவு வேணாலும் ஊழல் லஞ்சம் பெறலாம். சாட்சி இருக்கா இல்ல விடுதலை. அப்படி என்ன பண்றான்? ஒரு 90 நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியாருக்கு போன மாதிரி. யார் காசு? எவன் செத்தானோ அவன் ஆத்தாளப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசெல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாண்டுட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான். வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு திருப்பி உள்ள போவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு, சட்டத்தின் ஆட்சி இருக்குது. ஒரு கேவலம், கேவலம் சொன்னது கேவலம்னு அது இவன் எங்க திசை திருப்பாங்க. இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க, அதான் நீ வர்றாரு. சீமான் எங்க போறார், யாரை சந்திக்கிறார்? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்கிறாருங்க, பிணை கேட்டு அவர் அணைச்சி வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாருங்க, ஏதோ தொடங்கிட்டார், மனைவி கிட்டே அட்டே பேச. அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிட்டு வர்ற நீ. ஆம்ஸ்ட்ராங்கு 3 முறை எச்சரிச்சான் உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்த? என்னை கூட தான் உலகம் புறா இருக்க மக்கள், என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணேங்கிறாங்க. அது அவன் அதிகாரம் இல்லை, அது சொல்லலாம். நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ எச்சரிச்சேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான பணி? எப்படி பாருங்க. இப்ப வரைக்கும் குற்றவாளிகளை திரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன், ஒரு குழு. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதி நாராயணன் தலைமையில் ஒரு குழு. தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா, அது கொலையா தற்கொலையா விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு. அதுபோக சிபிசிஐடி விசாரணை. நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து இதை சிந்திச்சு பாருங்க. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, இது உண்மை. அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுகிற சந்தேகம். ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது, அவ படிச்ச கல்லூரி பக்கத்தில். இதை விசாரிக்க எத்தனை காலம், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கு மாத்திரம். இந்த மாத்திரம்னாவே ஏன் மாத்திரம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாத்தியாச்சு. எவ்வளவு நாள் விசாரணை? இன்னும் முடிவுக்கு வரல. 2 நீதிபதிகள் விசாரணை குழு, எங்க விசாரணை முடிவுக்கு வரல. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது, அது தற்கொலை தான். சிபிசிஐடி விசாரணை முடியல, அறிக்கை வரல. நீதிபதிகள் விசாரணை முடியல, அறிக்கை வரல. அதற்குள் நீதிபதி அது தற்கொலை தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கடா ஒரு நாடு? சட்டம் நீதி தீர்ப்புலாம்னு யோசிச்சுக்கணும். அவ்வளவுதான். ஆமா சொன்ன மாதிரி இப்ப சொல்லுதுங்க, இப்ப சொல்லுது நீதிமன்றம். தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை, அதையெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு இப்ப சொல்லு. உனக்கு தெரியுமா? அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. இந்த பல்லப்புடுங்கினால ஒரு பல்வீர் சிங், அவனுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றம். அந்த கள்ளச்சாராய சாவில் ஒரு காவல்துறை அதிகாரியை இடை நீக்கினாங்கல்ல, அவருக்கு பணி இடமாற்றம், பணி உயர்வு. சென்னையில் தலைநகரில் போக்குவரத்து துறைக்கு. இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள், இவ்வளவுதான்.
38-40 குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் இந்த 3 ஆண்டுகள். ஒரு புழு கூட 2 அங்குலம் அப்படி நகரம்டா. இவன் போட்ட குழு ஒண்ணு கூட நகராது. நீட்டுக்காக விசாரணை செஞ்ச நீதிபதி ஐயா கொடுத்த அறிக்கை என்னாச்சு? அம்மா அருணாச்சலதாசன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்காக விசாரிச்சு தாக்கல் செய்த அந்த அறிக்கை என்னாச்சு? இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்களை நீ என்னைக்கு சந்திக்க முடியாது. நீ தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி மின்கட்டண உயர்வுன்றோம். அது எதை நோக்கி நகருதுன்னு பாரு. இப்ப குறிப்பா எப்படி பாரு, பேருந்தை அரசு போக்குவரத்து அரசு பேருந்தை தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர். ஏன் இப்படி கேள்வி? ஏன் நட்டத்தில் போகுது. தனியார் எடுத்து என்ன பண்ணுவார்? அவர் லாபத்தில் இயக்கிடுவார். இது மாதிரி ஒரு வேலை திட்டத்தை எங்க பார்த்திருக்க? ஒரு ஒற்றை முதலாளி நட்டத்தில் இழப்பில் இருக்கிற போக்குவரத்தை எடுத்து லாபத்தில் நடத்திவிட முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் அரசால் அதை லாபகரமாக நடத்த முடியாது என்றால் யோசிச்சு. ஏன்னா தனியார் கொடுத்துடணும். தனியார் கொடுக்கும்போது என் மாணவ பிள்ளைகள் கொடுக்குற இலவச பஸ் பாஸ் இருக்குமா? எடுத்துருவியா? பெண்களுக்கு கொடுத்திருக்க இலவச கட்டணம் இருக்கு, அது இருக்குமா? எடுத்துருவில? என்னுடைய அருமை சகோதரன் ஈரோட்டில இருந்து ஒரு மூத்த புகழ்பெற்ற பத்திரிகையில வேலை செய்யற தங்கவேல் அவர்கள், அவருடைய மனைவி என்னுடைய தங்கை பணி இடமாற்றத்துக்கு வந்திருக்கிறார். அரசு பேருந்துல போறோம், மகளிருக்கு இலவச கட்டணம் இல்லா பயணம். அது சொல்லுது கண்ணீரோட, ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை. என்ன நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை. காரணம் இலவசம். இலவசம் என்ற சொல்லால் நம் பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு. அது தனியார். எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்க. இப்ப இப்படி பாருங்க, அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், மோடி அவருடைய நெருக்கமான நண்பர். அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார். யாரை சந்திக்க வந்தார்? எங்கு வந்தார்? எந்ததற்காக, யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார்? இது ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு தகவல், ஒரு தொலைக்காட்சி பேசியது, வாடகை வாய்கள் பேசியது ஏதாவது இருக்க? இப்ப எதற்காக வந்தார்? அதான் நீ நினைச்சுக்கலாம், ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான் அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு. இங்க பிரபாகரன் மகன் ஒருத்தர் நிக்கிறேன், நீங்க ஒரு மயிரையும் கொடுங்க. அதெல்லாம் போப்பா, அங்கிட்டு போப்பா. அது மீனவன் பிரச்சனை, அங்க இருக்கிற குடிகள் பிரச்சனை, அது என் நாட்டு பிரச்சனை, என் நிலம் சார்ந்த பிரச்சனை, என் இனம் சார்ந்த பிரச்சனை. இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை? விளக்கு. இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை? சொல்லு. அதுக்கப்புறம் நீ பறந்துருட்ட போ. எதற்காக வந்தார் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது? பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்குன்னு. ஒண்ணும் இல்ல, இப்ப இங்க இருக்குல்ல, பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்குல்ல, எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தி இருக்கணும் அளவிடுகிற அந்த பெட்டி, அந்த கருவி பொருத்தி இருக்குல்ல, அது அதானியோட. இது மின் உற்பத்தி ஆற்றுறதுக்கு தம்பி கார்த்திக் மருத்துவர் தான் பேசினார். அரசியலத்தில் இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளிகிட்ட, மத்திய மாநில அரசு கிட்ட இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள், மின் உற்பத்தி நிறுவனங்கள், நிலையங்கள் தனியார்ட்ட இருக்கு. உற்பத்தி தனியார்கிட்ட வந்த போது விநியோகம் தனியார்ட்ட வர எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பார்த்து. இப்ப பெட்டி வந்துருச்சு, எல்லா வீட்டுக்கும் அவன் தான் பொறுத்தான். அதுல எழுதிருக்கு பாரு, அதானின்னு இருக்கணும். இருக்கா இல்லையா? இருக்கு. மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்ட்ட கொடுக்க இழப்புன்னு காட்டுவார்கள். எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க? நட்டத்தில் ஓடுது. மின் உற்பத்திக்கு 1,50,000 கோடிக்கு மேல இழப்பு. கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு. உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே. நீங்க நேர்மையான நிர்வாகி, சிறந்த தலைவர்.
விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை பாராட்டலாம். அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது இது கைது சண்டாளன்னு பாடக்கூடாது. பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா. என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுனதா இருக்கும். எடுத்தோன்னா பாரு, அதான் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு. இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிரா உங்க மேலிடம். பல மேலிடம் கீழிடமா இருக்குடா. போய் பீச்சில் போய் பாரு, மேலிடம் கீழிடம். வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப, நான் மேல நின்று நீ கத்திட்டு இருப்ப, நான் அங்க இருப்பேன். ஐயோ அப்படி பேசிட்டாரு. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர். அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார். தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன். சண்டாளன்னா யாரு? நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் இருக்கார். தாயை நிந்தித்தவன், தந்தையை வெறுத்தவன், இதெல்லாம் சொல்றாரு. அது ஒரு இழி சொல். சரி வேணாம், விட்டுருவோம். இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதீங்க, கொடுஞ்சனியன்னு பாடுங்க. பாடிட்டு போங்க. வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க. இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் காங்கிரஸுங்க. கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க. 2 பேரும் கூட்டணி வச்சு ஓட்ட வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கோம். 400 டிஎம்சி வந்துகிட்டு இருந்ததுங்க கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணீர். 400 டிஎம்சி. அது 10வது வழக்கு போட்ட பெருந்தகையும் ஐயா கருணாநிதி, அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர். அப்ப 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை இருந்தது. அதுல கலைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார். பொறுமையா இருந்தார். ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது. அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் பேசின ஒரே மான தமிழன், மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா முக்கையத்தவர் மட்டும்தான். ஒருத்தனும் பேச. உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார். அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான். இது என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது. இப்படி பெரும் வெள்ளம் பெஞ்சு பெருக்கெடுத்து ஓடினாலே வழியே நமக்கு தண்ணி தர தயாரான. நிதி ஆயோக்கு நிதி தரல, போகல. கோபம் நான் வரவேற்கிறேன், போகல. அந்த ஆண்மைத்தனத்தை, அந்த வீரத்தை, அந்த கோப உணர்வை, அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயோக்கு கூட்டத்துக்கு போவதை தவிர்த்த பெருந்தகையே, ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராது ஏன்? இதுக்கு பதில் உண்டா? யார் சொல்லுவா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க. நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா? வரல வெள்ளன் கொட்டு போன்னு போயிடுவான். குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாத்தம் யாருக்குன்னு வச்சுக்க.
நீ வீரனா இருந்தா அங்க போய் என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்க நீ குடுன்னு கேட்கணும்ல. நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த? அவங்க கூட்டணி தேவையில்லை தான் ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சு தந்த உரிமையை பெறாம நான் போகல. ஏன் போகல? பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே போய் நான் என்ன பேசுறது? வேணாம், எங்க ஐயா டிஆர் பால் அனுப்பு, எங்க அண்ணன் ஆராஜா அனுப்பு, எங்க அண்ணி தமிழச்சி அனுப்பு, இல்லை அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க. நீங்க ஏன் போறீங்க? சரி, போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாகமா போங்க. ஏடா இப்பவே ஹிட் ஆயிருச்சடா. அன்னைக்கு இப்படிதான் என் மகன் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போகலாம். அங்கே போனால் குறுக்கெல்லாம் கூடிட்டு, ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போங்க. இப்படி பாடுறதா போயிடுறதா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, கொடுஞ்சதிகாரன் கருணாநிதி. இந்த சதியெல்லாம் மிதி மிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். 26 எங்களுடைய ஆட்டம் தொடக்கம். தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்.